ஹலோ கைஸ், நான் உங்கள் கேமிங் கேலக்ஸி. இன்னைக்கு நம்ம பார்க்கணும் மைன்கிராஃப்ட் பார்ட் 10 கேம்ல பார்க்க போகிறோம். பார்க்குறவங்கள ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எதுவும் பார்க்க போகிறது இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் பில்டிங் கட்ட போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறோம் கைஸ். நம்ம வீடை கொஞ்சம் அழகு பற்ற போகிறோம். வீடை இந்த இதை பண்ணி முடிச்சிருக்கேன். ஆஃப்லைனில் பண்ணேன் கைஸ், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் போர்ட்டல் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் இதில் யூடியூப்பில். நானே இப்போ யூடியூப் பார்த்தா கண்டேன். இதெல்லாம் வந்து மைனிங் பண்ணணும் கைஸ். மைனிங் பண்ணணுன்றேன். அந்த இதில் வெதர் ஃபைட்டில் கிடச்சிது ஸ்டோனு. வெதர் பூ வச்சுருக்கேன். இப்போ வந்து சோல்சான் எடுத்துருந்தேன். இதுக்கு வெதருக்கு போய் இது வந்து நான் ஆஃப்லைனில் பண்ண இருக்கும் கைஸ். ஆரம்பத்துலேயே மழை பெய்யுது கைஸ், சூப்பராக. நம்ம வந்து போய் தூங்கிடும் கைஸ், தூங்கிட்டு வந்துடும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நெதரைட் ஆர்மர் எடுக்க போகிறோம். சரி, எடுக்க போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம் நெதரைட் ஆர்மர். அதுக்கு வந்து டைமண்ட் தேவை. ஏன்னா அது வந்து டூப்ளிகேட் பண்ணும் கைஸ். அந்த நெதரைட்டை அந்த ட்ரிம்மு அதை டூப்ளிகேட் பண்ணி ஏன்னா வந்து 1 வந்து இருக்குது. அது வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி 4 ஆக்கி வெஸ்ட்டுக்கு மட்டும் போடணும். வெஸ்ட்டு ஃபுல் ஆர்மருக்கு மட்டும் போட முடியும், டூல்ஸுக்கு போட முடியாது கைஸ். ஓகே, ஏதோ ஒன்று போடுறோம் கைஸ், அவ்வளோதான். எப்படியும் அடுத்த பாட்டில் ஏன் முடிஞ்சிடும். அதனால் இந்த பாட்டில் கொஞ்சம் பில்டிங் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்த பாட்டில் ஒரு பில்டிங், இந்த பாட்டில் ஒரு 4 பில்டிங் 3 பில்டிங் வச்சுருக்கேன் கைஸ். அதில் வந்து 2 கட்டும். லாஸ்ட் பாட்டில் 1 கட்டிட்டு எந்த ஃபைட்டை முடிச்சுட்டு எலக்ட்ரா எடுத்துகிட்டு வந்துடும் கைஸ், அவ்வளோதான். இதில் வந்து யோசிக்கலை என்ன நினைக்கிறதுன்னு தெரில, பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த ஹார்ஸுக்கு ஒரு வீடு மாதிரி கட்ட போகிறேன். ஹார்ஸுக்கும் அப்புறம் இந்த கவுக்கும் சீப்புக்கும் அந்த மாதிரி வீடு கட்ட போகிறேன் கைஸ். அந்த ஃபார்மர் ஹவுஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வீடு கட்ட போகிறேன். அப்புறம் வந்து பெரிய லேண்டர் மாதிரி ஒன்று செய்ய போகிறேன் கைஸ். அது லேண்டர் மாதிரி இருக்காது, நம்ம வந்து குதிரை எடுத்துகிட்டு போயிடுவோம் கைஸ். ஏன்னா சும்மா தானே இருக்குது குதிரை. இது வந்து நான் வந்து ஆஃப்லைனில் பண்ணேன் கைஸ். சேஃப்கே பண்ணி எடுத்துருந்தேன். எஃப்கே தான் பண்ணேன். நான் ஃபுல்லாக வைக்கல, இந்த கேப் பிடிச்சிருக்க பாருங்க கைஸ். ஒரு பிளாக்கு நாங்கள் ஒரு பிளாக் விட்டுருப்பேன். சும்மா 3 பிளாக் தான் வச்சேன், 4 பிளாக் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ எடுத்து இதை எஃப்கே பண்ணி எடுத்தேன் கைஸ். எஃப்கே பண்ணது இப்போ வந்து இது நம்ம இன்ஸ்டார்டிங் ரூமு. இதெல்லாம் நம்ம போன பாட்டில் வந்து அதே மாதிரி தான் கைஸ். ஆர்மரை ஒழிச்சு வச்சு 7 டைமண்ட் இருக்குது. இப்போ 7 டைமண்ட் வச்சு ஒன்று தான் பண்ண முடியும் கைஸ். அந்த செஸ்ட் பிளேட் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். தெரில, போய் பார்ப்போம். செஸ்ட் பிளேட் எடுத்துதான் நினைக்கிறேன். எடுக்கல அந்த செஸ்ட்டில் தான் இருக்குது இன்னும் கைஸ். நேற்று பண்ண அலப்புறக்கு செஸ்ட் பிளேட்டை உள்ளே வச்சுட்டே தெரியிருக்கேன் கைஸ். 1/2 மணி நேரமாக உட்காந்து தெரியிருக்கேன். டைம் மிஸ்டாக போச்சு. இந்த குதிரை இங்கே கட்டி போட்டுருவோம். ரவிக்கு பாய் சொல்லிடுங்க கைஸ், அவ்வளோதான். ரவி இனிமேல் பார்க்க முடியாதம்மா. நான் கடைசி இந்த இதை ஒரு வேர்ல்டு டூர் மாதிரி போகிறேன். இந்த வேர்ல்டில் ஒன்றுமே இல்லை, நம்ம பக்கத்தில் தான் கட்டி வச்சுருக்கேன். என்ன இந்த வேர்ல்டு இருக்குது, வேர்ல்டு டூர் போடுறதுக்கு கைஸ். வேர்ல்டு டூர் வேணுமா ஒரு யோசிச்சு வச்சுருக்கேன், இந்த மாதிரி போடலான்னு. இந்த கைஸ் நம்ம செஸ்ட்டுக்குள்ளே வச்சு தேடி இது வந்து இப்போ பூ செஸ்ட்டு. இது வந்து உள்ளே வச்சுருவோம் கைஸ். நம்ம பழசை போட்டுப்போம். இது தேவைப்படும். எப்படி தேவைப்படாது, நம்ம இந்த இதில் எடுக்கும்போது எலக்ட்ரா எடுக்கும்போது நிறைய செஸ்ட்டு பிளேட்டு, லெகின்ஸு, பூட்ஸு தருவாங்க. அதை வச்சு பார்த்துக்கலாம். ஒரே ஒரு ஆர்மர் ட்ரிம் பண்ண முடியும். அதுக்கு வந்து நெதராக் தேவை. நெதராக் நம்மகிட்டே இருக்குது. நான் போய் நெதர் எடுக்கலாம் போனேன் கைஸ். இப்போ நம்மகிட்ட 2 ஸ்டாக் இருந்துச்சு. ஏன்னா வந்து இது மைனிங் போனோம், டென்சிட்டி பிரிஸ் அப்போ கிடச்சிச்சு. அந்த இதில் பெட்டு எக்ஸ்போசியில் நிறையா கிடச்சிச்சு. 1 ஸ்டாக் இருக்குது, போதும். சொன்ன மாதிரி ஒன்றே தான் பண்ண முடியும். ஒன்று பண்ணியாச்சு. இது வந்து எடுத்து வச்சுருவாங்க. இப்போ வந்து டைமண்ட் மைனிங் போகிறோம். ஏன்னா அது வந்து டூப்ளிகேட் பண்ணணும். எப்படி இதுக்கே 30 டைமண்ட் கிட்டே வேணும். நம்ம வந்து ஆர்டர் போய் எடுத்துருந்தேன் ஷேட் பண்ணுங்க. ஆர்டர் வேணும். அதே மாதிரி 1 பிளாக் போய் எடுத்துருந்தேன். 1 பிளாக் மெத்தட்லேயே மைனிங் பண்ணுவோம் கைஸ். நான் வந்து உள்ளே போய்ட்டு வந்து காமிக்கிறேன் கைஸ், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஒரு வழியாக உள்ளே வந்துட்டேன். இந்த இடத்துல 1 பிளாக் மைனிங் போகிறோம். அதே விதரை அடித்த இடத்துல இது வந்து -55ல் போகிறோம் கைஸ். ஃபஸ்ட்டு 2 டைமண்ட் எடுத்தாச்சு. 2 டைமண்ட் தான் சில்க் டச் எடுத்துட்டேன். அடுத்த 2 டைமண்ட், அடுத்த 2 இல்லை 1 2 3 4 டைமண்ட் கைஸ். 4 டைமண்ட் சூப்பராக கிடச்சிச்சு. 4 டைமண்ட் ஒரே இடத்துல இருந்துச்சு கைஸ். அப்புறம் திரும்பி இங்கே 2 டைமண்ட் இருந்துச்சு, அதையும் எடுத்தாச்சு. 2 டைமண்டை கைஸ். மொத்தம் வந்து என்கிட்ட 8 டைமண்ட் அது வரைக்கும். 8 டைமண்ட் தெரில, ஒழுங்காக பார்க்கவே. அது இன்வெர்ட்ரிக்குள்ளே இங்கே 2 டைமண்ட் இருந்துச்சு கைஸ், அவ்வளோதான். இதோட நான் வந்து கிளம்பிட்டேன் கைஸ். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த ஃபார்ச்சூன் பிக்கெக்ஸ் எடுத்துருந்தோம் கைஸ். ஃபார்ச்சூன் பிக்கெக்ஸ் எடுத்து அது வேறு இது ஹெல்த் வேறு இல்லை. நம்ம வந்து ஹெல்த் எடுத்துவோம் கைஸ். போய் மாப் ஃபார்மில் வந்து கொஞ்சம் ஏஃப்கே இருக்கணும். ஏஃப்கே இருந்தால் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்புறேன். ஆஃப்லைனில் இருந்தேன், இப்போ வந்தாங்க.
அந்த ஏஸ்கேப் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுருப்பேன் கைஸ். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் ரெண்டில் உங்களுக்கு போர் அடிக்கும். பாருங்க எப்படி இருக்குது. கைஸ் ஒரு வழியாக ரொம்ப நேரம் ஏசி ரெண்டு ஒருத்தையும் கூட வரல. வேஸ்ட் ஆஃப் டைம். ஓ சேட் கைஸ், ஓ சேட். ஒருத்தர் கூட வரல கைஸ். நானும் ரெண்டு பார்த்துருப்பீங்க நீங்களே, ஒருத்தர் கூட வரல. என்ன கைஸ் எப்படியாவது ஒர்க் ஆக மாட்டே. எப்படியும் ஒர்க் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்மெல்லாம் ரெடி. அடுத்த பாட்டில் முடிஞ்சிடும் கேமு கைஸ். அடுத்த பாட்டில் ஒரே ஒருத்தர் கைஸ், ஒரே ஒரு இதாக வரையா ஸ்கிரிப்ட் வச்சு நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் கூட கிடைக்கல. 3 XP தான் கிடைக்குது. வச்சு நான் என்ன பண்ணேன்? சரி ஓகே, அடுத்து இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மைன்கிராஃப்ட் மல்டிப்ளேயர் போடலாமா இல்லை ஒன் பிளாக் போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் கேம் போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறந்துடாங்க. அதே மாதிரி லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது முக்கியம் இல்லையா? அப்போ இருந்தால் நான் வீடியோ போகிறது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கன் அப்படியே தட்டி ஆளில் போட்டுருங்க. மாடு கொஞ்சம் எக்ஸ்பி தான். கைஸ் மாடு கூட ஒன்று தான் தெரியுது. ஜோ சாட் கைஸ், மாடு கூட ஒன்று தான் தெரியுது. நம்ம இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. டைமண்ட் மணி அப்படி கைஸ் 10 இது இருக்குது. 10 வந்து இப்படி ஓராக இருக்குது. கைஸ் வந்து நான் சேர் மாதிரி பண்ண போகிறேன் கைஸ். இதை வச்சு இந்த சிம்மாசனம் மாதிரி பண்ண போகிறேன். இங்கே ஒன்று இதை எடுத்துரும், கீழே இருக்கிறத எடுத்துரும். இப்படி கரெக்டாக கோல்டு வச்சுருவோம் கைஸ். 3 கோல்டு வச்சிரும். நீ வந்து எடுத்துரும். இதை எப்படி மறைஞ்சிடும்? 3 கோல்டு வச்சா அதுக்கு இந்த எடுத்துடலாம். நாட் யூஸஸ் ஸ்கில்லில் இருக்குது டைமண்டு. நீ வந்து ஒரு பிளாக் வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு திரும்பி அங்கிட்ட வைக்கணும். ஐயோ ஃபார்ச்சூன் ஃபார்ச்சூன் வச்சு உடச்சி வைப்பேன் கைஸ். அப்புறம் அவ்வளோதான். ஐயோ இதுவே லக்கில் இல்லை தெரில. ஃபார்ச்சூன் ஒன்று தான் இருக்குது. ஐயோ கைஸ் ஃபார்ச்சூன் ஒன்று தான் இருக்குது. எனக்கு எத்தனை டைமண்ட் கிடைக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த 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 செகண்ட் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ், எத்தனை டைமண்ட் கிடைக்கும்னு. நான் சொல்கிறேன் 10 டைமண்ட் தான் கைஸ் கிடைக்கும். அது கொஞ்சம் சும்மா இருந்தால் ஒரே ஒரு டைமண்ட் தான் தெரியாமல் உடச்சிட்டேன். அது ஒரே ஒரு டைமண்ட் தான் கைஸ் கிடைக்குது. சாட் கைஸ். ஐயோ கைஸ் இங்கே வந்து ஒரு பேக் வச்சுருவோம். இங்கே வந்து டீப் சைட் வச்சுருவோம் பின்னாடி. ஆமாம் கைஸ் டைமண்டில் நானே 10 ஓவர் தான் எடுத்தேன். அதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரமாக உட்காந்து வச்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். இப்போ இந்த மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சும்மா அடி இது ஃபோட்டோ எடுத்தேன் தமிழுக்கு. இது இப்போ வந்து மைண்ட் பண்ணிடுவோம். எத்தனை கிடச்சிருக்கு? 3 தான் கிடச்சிருக்கு. இங்கே வந்து 2 ஓவர் பண்ணி 1 தான் கிடைக்குது. என்ன இடி இது மேலே தள்ளிப்போ. ப்ளீஸ் கைஸ் எத்தனை கிடைக்கும் கமெண்ட்டை சொல்லுங்கள் கைஸ். சொன்ன மாதிரி 12 கைஸ். நான் வந்து 10 சொன்னேன், 14 வந்துருக்கு. யார் அது கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் கைஸ் கமெண்டில். இப்போ எல்லாத்தையும் மெயின் பண்ணிடுவோம். அவ்வளோதான் தேவையில்ல எல்லாம் கைஸ். இப்போ இந்த வந்து டூப்ளிகேட் பண்ண போயிடலாம். வந்து எடுத்துருவோம் கைஸ். டூப்ளிகேட் யாராச்சும் பேச்சு வந்திருக்காங்களா கைஸ்? வந்திருக்காங்க, அடிச்சிருவாங்களே கைஸ். இந்த 3 பேரை என்ன பண்ணுறது? நான் ஜாம்பி பேர் உள்ளே வந்துட்டு அடிக்கிறேன் கைஸ். அவனை நான் அந்த ஃபார்மே கடையிலையும் கட்டி வச்சுக்கேன் எனக்கு தெரிஞ்சு. அவன் உள்ளே இருக்கேன், எப்படி அடிக்கிறேன்னு தெரியல. காலால் தெரியானோ கைஸ். ஒரு ஜாம்பி நீ காலால் தீச்சு கைஸ். சாட் கைஸ். இந்த உள்ள வச்சிடும் லாப்பீஸு கோல்டு வச்சாச்சு. இப்போ வந்து 14 டைமண்ட் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணிடுவோம் கைஸ். எப்படி 4 வந்து நம்ம 4 இருக்கும், 3 தான் வரும் கைஸ். இப்போ வந்து 3 தான் வரும். ஏன்னா இப்போ வந்து நம்ம 2 இருக்கா, இன்னும் 2 வரும். அவ்வளோதான் கைஸ்.
மொத்தமாக 4 வந்து போட்டுரும் அப்படியே இதுக்கு. வேறு வழி இல்லை. டூல்ஸுக்கு தேவையில்ல அதிகமாக. பவு வந்து யாரோ வேணும் வந்து பார்த்துக்கலாம் அடுத்த பாட்டில். இந்த நெதரக் எடுத்துப்போம். இது வந்து 2 இருந்துச்சு, அதை எடுத்துப்போம். டூப்ளிகேட் பண்ணிடுவோம் கைஸ். டூப்ளிகேட் சோனல் வச்சுருவோம். இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. கொச்சன்னு இருக்கு கைஸ் இன்வென்ட்ரியே. பிளாக்கு போ அவ்வளோதான். இப்போ வந்து டூப்ளிகேட் பண்ணிடுவோம் கைஸ். 4 இப்போ வந்து டக்குன்னு நெதரைட் ஆர்மர் எடுத்துருவோமா கைஸ். நெதரைட் பயலோட டை கூட ஆர்மர் டைமண்ட் ஆர்மர் ஃபுல்லாக கைஸ். இப்போ டைமண்ட் ஆர்மர் எல்லோரும் நெதரைட் ஆர்மர் ஆக போகுது. எல்லோரும் பார்த்து கமெண்டில் மாதம் தட்டி விட்டு போயிருங்க கைஸ். மாஸ் ப்ரோன்னு ஃபஸ்ட்டு செஸ்ட் பிளேட்டு, செகண்டு லெகின்ஸா இல்லை ஹெல்மெட்டு போட்டு கைஸ். அடுத்து பூட்டு, அடுத்து லெகின்ஸ். அவ்வளோதான். நெதரைட் ஆரம்பம் முடிச்சாச்சு. இன்னும் 3 இருக்குது. அது வந்து பிக்காக்ஸு, ஆக்ஸு. இப்போ வந்து ஸ்வாடுக்கு போட்டுருலாம். சவலுக்கு இல்லை, சவலுக்கு தேவையில்லை. சவலுக்கு டைமண்டே போதும். ஆனால் இந்த சவல் வந்து பிரயோஜனமே இல்லை, பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. இந்த 3 நெதரைட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு பக்கமே வர மாட்டேன். வேறு ஒன்றும் இல்லை கைஸ். அப்படியே கமெண்ட்டில் சொல்லிடுங்க, மறந்துடாதீங்க. அடுத்து என்ன சீரிஸ் பண்ணுவோம்? 1 பிளாக்கா இல்லை மல்டிப்ளேயரா இல்லை வேறு ஏதாச்சும் கேமா இல்லை வேறு ஏதாச்சும் ஹாரர் கேமா? கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க கைஸ். உங்களுக்கு என்ன கேம் வேணும்னு சொல்லிட்டு போயிருங்க. இப்போ வந்து வேறு என்ன பண்ண போகிறோன்னா பில்டிங் தான் கட்ட போகிறோம் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த ஹார்ஸ் கட்ட போகிறேன். ஹார்ஸு ப்ளஸ் அந்த இது கட்ட போகிறேன். 3வது பில்டிங் வந்து தெரியல கைஸ். அது நான் பார்ட் 11ல் பார்த்துப்போம். இங்கே ஒரு பில்டிங்கு, அப்புறம் அங்கே ஒரு பில்டிங் கைஸ். கரெக்டாக அந்த மரம் உடஞ்சிருக்குல்ல கைஸ், அந்த இடத்துல வந்து லாவா. ஓகே, கரெக்டாக இருக்கும் கைஸ். அதேமாதிரி பாத்தியை போட்டுருவேன் இந்த இடத்துல கைஸ். இந்த இடத்துல இந்த ஆண்டனு. சரி கைஸ், நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஒரு வழியாக கட்டி முடிச்சிட்டேன். கைஸ் எப்படி நல்லா கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. ஆனால் வந்து என் கிரியேட்டிவ் மைண்ட் வச்சு யோசித்து பண்ணியிருக்கேன். நான் எதையும் பார்த்து பண்ணல, அதனால தான் பாருங்கள் ஒரே ஒரு கேப்பு தான் இருக்குது போகிறதுக்கு. அப்புறம் வந்து இது நம்ம இந்த ஹார்ஸ் வைக்கிற ஏரியா. இது வந்து நான் அந்த மலையிலேருந்து எடுத்துக்கேன். இந்த சைடு வந்து இந்த மலை அந்த வில்லேஜை தாண்டி எடுத்தேன். ஒன்றே ஒன்று இருந்துச்சு, வந்து ஒன்றே ஒன்று இல்லை 2 இருந்துச்சு. நம்ம வந்து போனில் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. அவ்வளோதான் கைஸ். இது வந்து ஃபார்ம் ஹவுஸு. இப்போ வந்து லாவா லேண்டன். ஐயோ, இது லாவான்னு சொல்லுவா லேண்டன் சொல்லுவா கைஸ். லேண்டன், இது பேர் லேண்டன் கைஸ். கமெண்ட்டில் சொல்லிட்டு வாங்க லாவா லேண்டன். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். இது வந்து நான் யூடியூப் வீடியோவில் பார்த்தேன், சர்வேல வீடியோவில் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் நல்லா இருந்துச்சு, அதனால் நம்ம கொண்டு கட்டினேன். இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து லேக். இந்த லேக் நல்லா இருக்கா கமெண்ட்டில் சொல்லிங்க. பாத்வே ஃபுல்லாக போட்டேன் கைஸ். இது வரையும் பாத்வே இங்கே கனெக்ட் ஆகுதா. அப்புறம் இந்த மாப் ஃபார்முக்கு ஒரு பாத்வே, இங்கே ஒரு மாப் ஃபார்ம் பாத்வே போட்டாச்சு. இந்த வந்து போனில் எடுத்துப்போம். ஏன்னா இப்போ இந்த போனில் பண்ண போகிறோம் கைஸ். எல்லா பாத்துக்கும் பூ வைக்க போகிறோம். பூ கொஞ்சம் கிராஸ் வளர்த்து விட போகிறோம் கைஸ். அதனால் போனில் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு எங்கே போகணும்? இங்கேருந்து ஆரம்பிப்போம் கைஸ். இங்கேருந்து ஆரம்பிப்போம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று பண்ணிடுவோம் கைஸ். பூ வளருது போன்வில் பண்ணால் மட்டும். அப்புறம் இங்கே ஒன்று பண்ணிடுவோம் கைஸ். அப்புறம் இங்கே ஒன்று பண்ணிடுவோம். அப்புறம் இந்த இடத்துல ஒன்று பண்ணிடுவோம். இந்த இடத்துல நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து செரி பிளாசம் ட்ரீ நட்டுருவோம் கைஸ். பார்ட் 11ல் நிறையா வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, பண்ணிடுவோம். அதேமாதிரி ஃபார்மு கொஞ்சம் பெருசாக்கினே இதில் கொஞ்சம் பாத்வே போட்டுருவோம் கைஸ். இதில் வந்து பாத்வே போட்டுருவோம். பாத்வே போட்டுட்டு கைஸ் வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க கைஸ். இந்த வேர்ல்டில் எந்த பில்டிங் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருங்க. நிறைய பில்டிங் கட்டியிருக்கோம். எந்த பில்டாக இருந்தாலும் சொல்லிட்டு போயிருங்க கைஸ். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு போயிருங்க. எது நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க, எது நல்லா இருக்குன்னு கைஸ். உங்களோட நீங்கள் சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா வந்து நிறையா மேப் ட்ரை பண்ணலாம். ஹாரர் மேப்பு, அப்புறம் வந்து மூடு மாப்ஸ் வச்சு அந்த இது நார்மல் வேர்ல்டு ரியல்ஸ் இருக்க மாப்ஸ் வச்சு விளாட்லாம். மாப்ஸ்னால் வந்து அனிமல்ஸ் வச்சு. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்க கைஸ், முடிச்சுட்டு பார்க்குறேன் கைஸ். ஒரு வழியாக முடிச்சிட்டேன். இந்த பார்ட் 10 இந்த இடத்தோட முடியுது. நம்ம பார்ட் 11 பார்ப்போம். பார்ட் 11 தான் கைஸ் எண்டு. சரி ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.